டாக்டர் ப்ளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ். இது வந்து இன்னைக்கு யங்ஸ்டரா இருக்கட்டும், கொஞ்சம் வயசானவங்களா இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைங்க. அது வந்து ஐபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஐபிஎஸ்னா என்ன? அப்படின்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிம்டம்ஸ் என்ன? இது யாருக்கு வரும்? இது வந்தா எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம்? இதுக்கான நவீன முறை ட்ரீட்மெண்ட்லாம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? அப்படின்ற முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஐபிஎஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். நம்ம கிளினிக் வர நெறைய பேஷண்ட் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையா என்னன்னு பார்த்தீங்கன்னா, "சார் நானு சும்மா ஒரு தண்ணி வந்து குடிச்சா கூட, உடனே வந்து எனக்கு அந்த மலம் கழிக்கணும் அப்படின்ற மாரியான சென்சேஷன் வந்துருது சார். எதுவுமே சாப்பிட முடியல. ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம்னா கூட 4 பேர் கூட சேர்ந்து வெளிய போனா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எனக்கு பயமா இருக்கு. இத வந்து கொஞ்சம் வெளிய வந்து மத்தவங்க கிட்ட இத பத்தி சொல்றதுக்கோ வந்து கொஞ்சம் ஒரு அச்சப்படுவாங்க. கூச்சமாவும் நினைப்பாங்க. அதனால இந்த விஷயத்த வந்து நெறைய பேர் வந்து வெளியவும் சொல்றதில்ல. பட் இந்த பிரச்சனை இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரியான வாழ்க்கைய வாழ்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கடினமான விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு கல்யாணம், ஒரு வீட்ல ஒரு ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் ஃபங்ஷனோ, இல்ல ஒரு சினிமாவோ, ஏதாவது ஒரு விஷயம் வெளிய போணும்னா கூட, அங்க கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா கூட, எங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த ரொம்ப அர்ஜென்ட்டா வந்து மலம் போற சென்சேஷன் வந்துருமோ! அப்டின்ற ஒரு பயம். இது வந்து சொல்லுவாங்க, டோர் அண்ட் கீ மெத்தட்ன்ற மாரி கூட ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது கீய அந்த லாக்க ஓப்பன் பண்ணிட்டு, அந்த செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியாத, கீ எடுக்க முடியாத அளவுக்கு கூட, இவங்களால வந்து அத அடக்க முடியாத அளவுக்கு வரும். அதுவும் இல்லாம சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "சார் மோஷன் போறோம் சார். அ போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த ஃபுல்லா நம்ம போன கூட அந்த ஒரு ஃபீலே இருக்க மாட்டேங்குது. நம்மளுக்குள்ள வந்து திரும்ப அது லோட் ஆன மாதிரியே வந்து ஒரு ஃபீல் இருக்கு. அதுவும் இல்லாம கொஞ்சம் சின்ன சின்னதா வந்து மியூக்கஸோட வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மியூக்கஸோட சின்னதா வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ரொம்ப கடுமையான வந்து வலி வரும். இவங்க வந்து சார் நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு ஜிம் ஒர்க் அவுட்டோ, இல்ல நான் ஒரு வாக்கிங் போலான்னு நெனைக்கிறேன் அப்படின்னா கூட, அப்ப கூட தண்ணி தாகம் எடுத்தா என்னால வெளிய போய் வந்து குடிக்க முடியாது. நான் எங்க கிளம்புனனாலும் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு. அத பயந்து பயந்தே என் வாழ்க்கை வந்து நானு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்ப ஒரு 2 நாள் 1 நாள் 2 நாள் இல்ல. ஒரு 10 வருஷம், 15 வருஷம் வந்து இதே பிரச்சனையோட வந்து போயிட்டுருப்பாங்க. இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இத முதல்ல நீங்க வந்து ஒரு சின்ன தப்ப வந்து ஆரம்பத்துல நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். இது வந்து நெறைய பேருக்கு வந்து இதனால தான் அப்படின்றது கூட தெரியாம பண்ணிடுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து சயன்ஸ் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க கட்ல வந்து குட் பாக்டீரியா வந்து இல்ல. ஸோ அந்த குட் பாக்டீரியாவ வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்து சரியாயிடும் அப்டின்னு சொல்லுவாங்க. நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, ஒரு டாக்டர் கிட்ட போயிடுவோம். ஸோ அந்த டாக்டர் என்ன பண்ணுவாரு, இவருக்கு வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லா டெஸ்ட்டும் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்கு. அந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு, டெஸ்ட் ரிப்போர்ட்ல என்னன்னு வரும் அப்டின்னா, இவருக்கு ஒண்ணுமே இல்ல நார்மலா இருக்காருன்னு வரும். நார்மலா இருக்காருன்னு வந்ததுக்கு அப்புறம் தான், இவருக்கு ஐபிஎஸ் இருக்குன்றதே வந்து டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாரு. பட் இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி, இந்த தப்பு எங்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்டின்னா, நீங்களாவே எனக்கு வந்து வயிறுல சின்ன ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. இல்ல நான் சாப்பிட்டா சீக்கிரமா வந்து எனக்கு செரிமானம் ஆக மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லி நீங்களாவே செல்ஃப் மெடிகேஷனுக்குள்ள போயிட்டு, கடையில போய் ஒரு மாத்திரைய வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த மாத்திரை என்ன பண்ணும் அப்டின்னா, உங்களுடைய கட்ல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிக்க ஆரம்பிச்சுரும். அந்த மாரி நம்மளா ஓன் மெடிகேஷன் எடுத்ததுனாலயும் இது வரும். சில பேருக்கு வந்து இன்னி வரைக்கும் வந்து காரணங்கள் வந்து சொல்லப்படல. பட் இப்போ ரீசென்ட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் வந்து பிரெயின ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்குன்றாங்க. அது பேர் வந்து கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்ற மாதிரியே ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. பிரெயின்ல இருந்து வரக்கூடிய சில நர்வஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வயித்துல வந்து முடியும். அந்த நர்வ்ல வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனால, இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வருது. இது வந்து ஒரு நியூராலஜிக்கல் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இதுக்கு என்னதான் சார் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ட்ட போகும்போது அவர் ஒரு மாத்திரை குடுப்பாங்க. உங்க கட்ல வந்து ஒரு குட் பாக்டீரியா வரும் சார். அதுக்காக நீங்க அத வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. என்னதான் நீங்க மாத்திரை போட்டாலும் சரி, ஒரு 2 வாரம் வந்து அது அமைதியா இருக்கும். எதுவும் உங்களுக்கு பிரச்சனைய குடுக்காது. திரும்பவும் பழைய மாதிரியே வந்து நீங்க எத சாப்பிட்டாலும், உடனே உங்களுக்கு வந்து அந்த மலம் கழிக்கக்கூடிய சென்சேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். வேற ஒரு நபர் வேற ஒரு
டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மலம் நீங்க சாப்பிட்ட உணவு வந்து பார்த்தீங்கன்னா, நேரா வந்து உடனே வந்து அந்த ஒரு போமாட்டேங்குது. ஒரு மொபிலிட்டின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ள அது வந்து ஒரு வழவழப்பு தன்மையோட போணும். அந்த வழவழப்பு தன்மை இல்லாம, போகாம ஸ்டக் ஆயி நிக்குது. அப்ப இதே இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். இத சாப்பிட்டாலும் அந்த பாத்ரூம் வரக்கூடியதுன்னு சொல்றவங்க, ஒரு 3 நாளுக்கு வந்து கான்ஸ்டிபேட்டா இருக்கும். சுத்தமா வந்து ஒரு பாத்ரூமோ எதுவுமே போகாம, அந்த கான்ஸ்டிபேஷன் மாரி வந்துட்டு, அதுல கஷ்டப்படுவாங்க. அடுத்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து இவங்களுக்கு மலம் வந்து திரும்ப வந்து எது எது சாப்பிட்டாலும் உடனே வந்து மலம் கழிக்கிற அந்த சென்சேஷன் வந்து வந்துரும். ஸோ, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இந்த மருந்து மாத்திரைலாம் எடுத்து பார்த்துட்டேன். அப்ப கூட இது சரியாகல அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சைக்கோசோமாடிக் டிஸார்டர் அப்படின்ற மாதிரி வந்து இத பிரிக்கிறாங்க. அதாவது நம்ப இப்ப இப்ப வரக்கூடிய நெறைய நோய்கள வந்து சோமாடிக் டிஸார்டர் கூட வந்து இத சேர்த்துட்டு போறாங்க. ஏன் வந்து அது கூட சேர்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது மனம் சம்மந்தப்பட்ட ஒரு நோயாவும் கருதுறாங்க. அதாவது இது வந்து இந்த இந்த நோய் என்ன பண்ணும்னு பாருங்க. நீங்க வந்து சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கிறது எது வேணா இருக்கட்டும். இந்த நோய் யாருக்கு வருதோ, அவங்க எல்லாருக்கும் மிக முக்கியமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு சென்சேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பயமும், ஒரு விதமான பதட்டமும் முதல்ல மனசுல வர ஆரம்பிச்சுரும். எத நெனச்சாலும் வந்து அவங்க பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. எதுவுமே பண்ண முடியாம, அவங்களோட தன்னம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிரும். ஸோ, அதுல தான் வந்து நெறைய பேர் வந்து இந்த நோயால வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க. அதனால தான் வந்து இத சைக்கோசோமாடிக் டிஸார்டர் கூட கொண்டு போயிட்டு சேர்த்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சைக்காலஜிக்கலாவும் இதுக்கு ட்ரீட் பண்ணணும். பிசிக்கலாவும் இதுக்கு ட்ரீட் பண்ணணும். ஸோ இதுக்கு நெறைய மருந்து மாத்திரை எடுத்துட்டேன் சார். எனக்கு அப்ப கூட இது சரியாவே ஆகல. அப்டின்னா, மருந்து மாத்திரைலாம் இதுக்கு எடுக்க தேவையே இல்ல. மருந்து மாத்திரை இல்லாம ரொம்ப எளிய முறையிலே சரி பண்ணலாம். அதுவும் உங்க பாதத்திலேயே பார்த்து நீங்க சரி பண்ணலாம். அது எப்படி பண்ணணுன்றத இப்ப நானு காட்டுறேன். அந்த டெமோவ. நீங்க அத பார்த்துட்டு, அதே மாதிரி வந்து வீட்ல செஞ்சு நீங்க பயனடைவீங்க. உங்களுடைய இடது கால். இடது கால எடுத்துட்டீங்க அப்டின்னா, இடது கால்ல கட்டைவிரல் ஓரமா, நீங்க அப்படி இடது கால்ல கட்டைவிரல் ஓரமா தடவிட்டே வந்தீங்க அப்டின்னா, உங்களுடைய கீழ வந்து குதிகால் இருக்கும். அந்த குதிகாலும், மேல இருக்கக்கூடிய காலும், பாதமும் நடுப்பகுதி. குதிகாலுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய நடுப்பகுதியில ஒரு கோடு போட்டீங்கன்னா, கட்டைவிரல் ஓரமா வந்தீங்கன்னா, அது முடியிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அழுத்தி பார்த்தீங்கன்னாலே, ஒரு விதமான வலிய அந்த இடத்துல வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த இடத்துல ஒரு 21 தடவ அழுத்தி, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 21 தடவ என்ன பண்ணுங்க அப்டின்னா, கிளாக் வைஸ் அத ரொட்டேட் பண்ணுங்க. ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணாதீங்க. கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிட்டு, ஒரு 21 முறை அழுத்தி, அதோட விட்டுடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு சில மாதங்கள்லயே வந்து நீங்க அதுலருந்து ரொம்ப ஈஸியா வெளிய வந்துருவீங்க. இந்த முறைய பயன்படுத்தி, நீங்க இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ன்ற நோயிலிருந்து முழுமையா வெளிய வந்துருவீங்க. இயற்கையான முறையில, நல்ல முறையில நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு இறைவன வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.